வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னை தாம்பரத்தில் காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறி பல பெண்களை ஏமாற்றிய பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண்களுடன் தனிமையில் இருக்கும் வீடியோக்களை ரகசியமாக எடுத்து வைத்து மிரட்டியவர் போலீசில் சிக்கியது எப்படி? நான் அவனில்லை படத்தை மிஞ்சும் அளவிற்கு பெண்களிடம் பழகி பணத்தை பறித்து உல்லாசமாக இருந்த பாஜக இளைஞரணி நிர்வாகி ஏமாந்த பெண்கள் கொடுத்த அடுத்தடுத்த புகார்கள், காரில் இளம் பெண்களுடன் தனிமையில் இருக்கும் காட்சிகள், காதலர் தினம் வரவிருக்கும் நிலையில் கையில் மன்மதன் அம்புடன் சுற்றிய காதல் மன்னன் சிக்கியது எப்படி? சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவர் சேலையூரில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வருகிறார். மேலும் பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளராகவும் இருந்து வருகிறார். தமிழரசனும் காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரும் கடந்த 6 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். பெண்ணின் வீட்டிற்கு சென்று அவர்களது பெற்றோர்களுடன் இனிக்க பேசி தான் மிகவும் நல்லவன் என்று நடித்திருக்கிறார் தமிழரசன். தனது மகளை திருமணம் செய்ய போகிறவர்தானே என்று நம்பிய பெற்றோர் தமிழரசன் கேட்கும் போதெல்லாம் பணம் மற்றும் நகைகளை கொடுத்துள்ளனர். மருத்துவம், சொத்து வாங்குவதற்கு பணம் குறைகிறது, படிப்பு செலவு என நம்பும்படி பொய்களை சொல்லி பணம் பறித்திருக்கிறார் தமிழரசன். சிறுக 30 லட்சம் ரூபாய் பணத்தையும் 15 சவரன் தங்க நகைகளையும் தமிழரசனுக்கு கொடுத்ததாக பெண்ணின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழரசன் வைத்திருந்த லேப்டாப்பை அந்த பெண் தற்செயலாக பயன்படுத்திய போது இன்ஸ்டாகிராமில் பல பெண்களுடன் தமிழரசன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் காரில் ஒரு பெண்ணுடன் தமிழரசன் முத்தம் கொடுக்கும் வீடியோ காட்சியும் லேப்டாப்பில் பதிவாகியிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து தமிழரசனிடம் கேட்க, நீயும் நானும் தனிமையில் இருக்கும்போது வீடியோ எடுத்து வைத்திருப்பதாகவும், இதுகுறித்து யாரிடமாவது கூறினால் அந்த வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என்றும் மிரட்டியிருக்கிறார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பெண் தனது பெற்றோரிடம் நடந்தவைகளை தெரிவித்து எழுதியிருக்கிறார். உடனே அந்த பெண்ணின் தாய் தமிழரசனுக்கு போன் செய்து கேட்க, அவரை ஆபாசமாக பேசி மிரட்டியிருக்கிறார் தமிழரசன். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் தமிழரசன் மீது புகார் கொடுத்துள்ளார். தமிழரசன் பல பெண்களுடன் தொடர்பில் இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் ஆதாரமாக காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் தமிழரசன் ஏமாற்றியது உண்மை என்பதை கண்டறிந்து அவரை கைது செய்தனர். அவரை சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு பெண்களுடன் அவர் தொடர்பில் இருப்பதும் தெரிய வந்தது. தமிழரசனிடமிருந்த லேப்டாப் மற்றும் செல்போனை போலீசார் கைப்பற்றி சோதனை செய்தபோது 10க்கும் மேற்பட்ட பெண்களுடன் தமிழரசன் தனிமையில் இருக்கும் வீடியோக்கள் மற்றும் ஆபாச வீடியோக்கள் இருப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர். அது மட்டுமல்லாமல் ஆந்திராவைச் சேர்ந்த இளம் பெண்ணிடமும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அவரை ஏமாற்றியிருக்கிறார். அந்த பெண்ணிடம் 5 லட்சம் ரூபாய் பணத்தை மிரட்டி பறித்ததாக பாதிக்கப்பட்ட ஆந்திர பெண் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் தற்போது புகார் அளித்துள்ளார். கடந்த 5 வருடங்களாக நான் அவனில்லை பட பாணியில் பல பெண்களிடம் நட்பாக பேசி அவர்களை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் ஏமாற்றி பல லட்சம் ரூபாயை பெண்களிடம் வாங்கி உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் தமிழரசன். அது மட்டுமின்றி தன்னுடன் தனிமையில் நெருக்கமாக இருக்கும் அந்த பெண்களை அவர்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து பின்னர் அதை வைத்தே மிரட்டி இருக்கிறார். தமிழரசனின் காதல் லீலைகளை தெரிந்து கொண்ட மகளிர் போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தமிழரசனால் எத்தனை பெண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர்.
இதுவரை சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட 2 இளம் பெண்கள் தமிழரசன் மீது புகார் அளித்த நிலையில் இந்த செய்திக்கு பின்னர் மேலும் பல பெண்கள் புகாரளிக்க வரலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நல்ல இளைஞர்கள் பலர் இருக்கும் நிலையில் சீட்டிங் செய்யும் இளைஞர்களையே பெண்கள் விரும்பி ஏமாறுவது வாடிக்கையாகிவிட்டது.